எது ஒன்றும் இல்லாததோ அது சிவன். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது எல்லை இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒன்று இருந்தால் எல்லையோட தான் இருந்திருக்கும். இதுக்கு நாம் சிவன் சொல்லுவோம். அப்படின்னா இப்படி கொண்டை போட்டு பாம்பு வச்சு இப்படி உட்காந்துருக்கானே, அவன் யாரு? அவன் ஆதி யோகி. அவன் பேர் யாருக்கு தெரியல, எங்கேருந்து வந்தான்னு தெரியல. ஆனா கிடையாது. அட்ட கேள்வி வாண்டுறேன் நான், எப்படின்னு ஒரு கேள்வி கேளு. வெட்ட வெளியா இருக்குது. அப்போ நீ வந்து ப்ரூவ் பண்ண முடியாததுக்காக தமாஸ் பண்ற கிடையாது. நான் அனுபவிச்ச நீயும் அனுபவிக்கலாம், நான் அனுபவிச்ச நீ என்ன பண்ணலாம், அனுபவிச்சுக்கலாம். இதைத்தான் பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிடறான். இதைத்தான் என்ன பண்ணிட்டு போயிடறான்? அதுக்கு தான் சர்வேஸ்வரன் பேர் வச்சுக்கிறான், அதுக்கு தான் சிவன் ஒரு பொம்மை வச்சுக்கிறான், அதுக்கு தான் தலையிலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறான், அதுக்கு தான் நிலாவை போட்டு வச்சுக்கிறான். உனக்கு புரியல லூசு, எவனோ ஒருத்த சொல்லி கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணுகிற நீயா சும்மா சிவத்தொண்டன்னு போய் சொல்லுங்கிற. சிவம்னா வெட்ட வெளின்னு அர்த்தம். உனக்கு புரியல. ஏதோ சத்த குரு என்ன பண்ணிட்டான், முண்டத்தை வெட்டி வச்சுட்டு. முண்டை எப்படா சிவனா? அவனுக்கு அறிவே இல்லை முண்டம். நீ ஒரு அறிவு கட்ட முண்டன்னு என்ன பண்ணி வச்சுறான்? அவன் முண்டத்தை வச்சுக்கிறான். உனக்கு புரியல. எங்கடா கை கால்லாம் முண்டம் இல்லை, அங்கே போய் வர போட்ட வர எடுத்துன்னு வர. உனக்கு முண்டம் இல்லை நீ. அப்போ என்ன சொல்கிறான் மறைமுகமா, இந்த நாட்டில் நிறைய முண்டங்குது, நான் என்ன பண்ண முடியும்? இந்த முண்டத்தை சரின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வரான் மேலேருந்து. அப்படி இந்து கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறான். முண்டை மாதிரி இருக்குது இல்லை, ஆனால் முன்னாடி பழைய சிந்து சமூக நாகரிகத்துக்கு கொடுக்கப்பட்ட சிவன் நல்ல சபலாங்கோல் போட்டு உட்காந்துக்கிறாரு. குதிரை, யானை, எருமாடி, எருது எல்லாம் வச்சுருந்துக்கிறாரு. புலித்தோலை போட்டுக்கிறாரு. என்ன காரணம்? என்ன புரிஞ்சுக்கலாம்? யார் மாத்துந்து இதை? சிவலிங்கம் எதுக்கு வச்சாங்க? காப்பர் உள்ள வச்சு அடிக்கிறதுக்கு, டியூப் போட்டு விடுறதுக்கா?